டிஎன்பிஎஸ்சி படிக்கிற நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய டைம் டேபிள். இந்த டைம் டேபிள் நான் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன், என்னோடய ஸ்டடி செஷன்ஸை எப்படி பிரிச்சிருக்கேன், ஏன் ஏன் இதை எப்படி பிரிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை வச்சு எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து மட்டும் பார்ப்போம். ஓகே. என்னோடய ஷெட்யூலில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா, காலைல 5 மணிக்கு எந்திரிக்கிறது. முதல் முக்கியமான டாஸ்க்கே இது தான். 5 மணிக்கு எந்திரிக்கிறது. இது நான் எந்திரிச்சிட்டாலே பாதி விஷயம் சக்ஸஸ் ஆன மாதிரி தான். ஏன்னா நான் 5 மணிக்கு எந்திரிக்கலைன்னா அதுக்கப்புறம் ஆமாம் காலைல எந்திரிக்கவே இல்லை, இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். அதனாலேயே வந்து நான் ரெகுலராக 5 மணிக்கு எந்திரிச்சிருவேன். இப்போ அது பழகிருச்சு. 5 மணிக்கு இப்போ ரெகுலராக எந்திரிச்சிட்டு தான் இருக்கேன். சில டைம் வந்து ஒரு மாதிரி இருக்கும், ஆனாலுமே வந்து எந்திரிச்சிருவேன். டேவிட் காகின்ஸ் வந்து கத்துவார், இட்ஸ் யூ வெர்சஸ் யூ மேன் அப்படி சொல்லி வந்து கத்துவார் மைண்டுக்குள்ளே வந்து. அதனால் எந்திரிச்சிருவேன். அடுத்து வந்து எந்திரிச்சோடனே வந்து நான் எதுவுமே பண்ண மாட்டேன். எந்திரிச்சு வந்து அப்படியே நான் முதல் நாள் நைட்டே வந்து புக்கை திறந்து வச்சுருப்பேன், என்ன படிக்கணுமோ அப்படியே வந்து ஜிஎஸை படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஏன்னா வந்து எந்திரிச்சோடனே எனக்கு கொஞ்சம் எனர்ஜி அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் வந்து வந்தோடனே எனக்கு கஷ்டமான என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அதை வந்து 1 ஹவர் படிச்சிருவேன். அது படித்த உடனே வந்து எனக்கு கொஞ்சம் பூஸ்டப் ஆகிடும். எப்படின்னா, இப்போ நான் எடுத்தோடனே காலையிலே வந்து ஒரு 1 ஹவர் படிச்சிட்டேன். இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது, நான் எப்படி இருந்தாலும் படிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடும். அதனாலேயே வந்து காலைல அந்த 1 ஹவர் ஸ்டடி செஷனை வந்து நான் எப்போதுமே ஸ்கிப் பண்ண மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது அன்றைக்கி ஃபோக்கஸ்லாம் மிஸ் ஆனால் கூட எப்படியாவது கட்டுப்படுத்தி வர வச்சு அதை 1 ஹவர் படிச்சிருவேன். அது என்னோடய ஃபஸ்ட்டு முக்கியமான டாஸ்கில் இதுவும் ஒன்று. ஏன்னா வந்து இதை படிச்சிட்டேன்னா நான் அடுத்தடுத்த விஷயம்லாம் வந்து நான் அப்படியே ஃப்ளோவாக பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஓகே. அடுத்து வந்து 6 to 7 வந்து ரெகுலராக நம்ம காலைல என்ன பண்ணுவோமோ அதெல்லாம் ரெஸ்ட் ரூம் போகிறது, ப்ரஷ் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைலாம் முடிச்சுட்டு அது முடிச்சுட்டு ஒரு 6:30 or 7 அதுக்குள்ளே வந்துட்டோம்னா நான் கொஞ்சம் முன்னாடியே வர ட்ரை பண்ணுவேன். ஏன்னா வந்து முன்னாடியே வந்துட்டோன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கும். அதனால் வந்து 1 ஹவர் ஃபுல்லாக எடுத்துக்க மாட்டேன். அதுக்கு முன்னாடி எப்போ வரணும், ஒருவேளை 6:40 வரலாம், 6:30 வரலாம், இந்த மாதிரி எப்போ வரணும் அதை இது பண்ணிப்பேன். ஏன்னா பர்ஃபெக்டான டைமில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. நான் எந்த டைமில் ஆரம்பிக்கிறேனோ அதுதான் பர்ஃபெக்டான டைம். அதனால் வந்து கொஞ்சம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ண தான் நான் ட்ரை பண்ணுவேன். கொஞ்சம் முன்னாடியே முடிச்சிட்டோன்னா கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ வந்து அது வந்து அடுத்த செஷன் வந்து தமிழ் ஸ்கூல் புக் படிக்கிறது. ஏன்னா ஸ்கூல் புக் வைஸாக படிக்கிறது இப்போது நிறைய பேர் படிக்கிறாங்களான்னு தெரில. ஆனால் நான் வந்து ஸ்கூல் புக் வைஸாக தான் படிக்கிறத ப்ரிஃபர் பண்ணுவேன். அதனால் வந்து ஃபஸ்ட்டு அவர் வந்து ஸ்கூல் புக் வைஸாக படிப்பேன். படிக்கும்போது வந்து எனக்கு இப்போ நான் கண்ணதாசன் படிக்கிறேன்னா அதில் அந்த டாப்பிக்கில் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக அந்த புக்கையும் எடுத்து பார்ப்பேன். சிலபஸ் புக்கையும் எடுத்து பார்ப்பேன், அதையும் படிச்சுப்பேன். அதுக்கப்புறம் நான் இதில் ஸ்கூல் புக் வைஸாக படிக்கிறதுனால ஸ்கூல் புக்கில் என்ன இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அதையுமே பார்த்துப்பேன். அதுதான் என்னோடய வந்து செகண்ட் டாஸ்க்கு. அதுக்கடுத்த டாஸ்க் வந்து மேக்ஸில் வந்து எடுத்தோடனே வந்து ஃபார்முலா பார்ப்பேன். அதுக்கு முன்னாடி நடுவில் வந்து டைம் கிடச்சிதுன்னா ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஏதாவது ஸ்ட்ரெச்சிங்கு, ஏன்னா ஃபுல் டே உட்காந்துருக்கோம், அதனால் நம்ம பாஸ்டர் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ணுவேன், அப்படி இல்லைனா ஆப் ஒர்க் அவுட் ஏதாவது பண்ணுவேன். ரொம்பலாம் எதுவும் மல்லு கட்ட மாட்டேன் போட்டு. ஏன்னா நமக்கு படிக்கிறது தான் முக்கியம், ஒர்க் அவுட் பண்ணுறது கிடையாது. அதனால் வந்து ஒர்க் அவுட்டை வந்து ஒரு இதாக வச்சுப்பேன். ஏன்னா வந்து ஒர்க் அவுட் படிக்கிறவங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து நமக்கு அந்த ப்ளட் ஃப்ளோலாம் இன்க்ரீஸ் ஆகும், நம்ம பிரெயினுக்கு போகிற ப்ளட்லாம் வந்து கொஞ்சம் நல்லா போகும். அதே மாதிரி நமக்கு அந்த செரோட்டோனின், ஆக்சிடோசின் அந்த மாதிரிலாம் நல்ல ஹார்மோன்ஸ்லாம் சுரக்கும் எக்ஸசைஸ் பண்ணால் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதனால் அது ஒரு ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு டைம் இருந்தால் நான் ஒரு வேளை தமிழை வந்து இயர்லியாகவே முடிச்சிட்டேன், ஒரு 7:30 அந்த டைமில் முடிச்சிட்டேன் அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணுவேன். அப்படி இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததுக்கு வந்துடுவேன். எனக்கு நமக்கு படிக்கிறது தானே முக்கியம். அதனால் 8 to 9:30 வந்து போட்டிருக்கேன். ஆனால் வந்து நடுவில் வந்து என்னை சாப்பிட கூப்பிடுவாங்க. அதனால தான் வந்து 1.5 மணி நேரம் கொடுத்துருக்கேன் மேக்ஸுக்கு. 8:30 8:40 அந்த டைமில் வந்து எங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். அதனால் வந்து அந்த டைமில் நான் சாப்பிட போகிறதுனால அது வந்து 1.5 மணி நேரம் கொடுத்துருக்கேன். இப்போது ஏன் ஃபார்முலா அந்த டேபிள்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னா வந்து எனக்கு ஃபார்முலாலாம் மறந்துடும். அப்போ அதனால் டெய்லியுமே பார்க்குறத ஒரு பழக்கமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஃபார்முலா வச்சுருக்கேன். நான் மேக்ஸ் செஷன் உட்காந்த உடனே ஃபார்முலா பார்ப்பேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்கொயர் டேபிள், கியூப் டேபிள் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்கூல் புக் சம் பார்ப்பேன். காலைல எழுந்திரிச்சோடனே வந்து ஸ்கூல் புக்கில் உள்ளது தான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம். அதனால் வந்து காலைல தமிழுமே ஸ்கூல் புக்கு, மேக்ஸுமே வந்து ஸ்கூல் புக் சம்னால் நான் வந்து ஸ்கூல் புக்லேயே பார்க்க மாட்டேன், நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதில் தான் பார்ப்பேன். அதுலேயுமே வந்து எனக்கு எந்த கணக்கெலாம் குழப்பற மாதிரி இருக்கோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுருப்பேன். அதில் நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி பார்த்துட்டேன், எல்லாமே வந்து போட்டு பார்த்துட்டேன், அதனால் வந்து அந்த மாதிரி வச்சுருக்கேன்.
நீங்கள் மேக்ஸ் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்து எனக்கு கஷ்டமாக இருக்கிற கணக்கெலாம் போட்டு பார்ப்பேன். அதுக்கப்புறம் வந்து 9:30 to 10 வரைக்கும் வந்து டெலகிராமில் இந்த டெஸ்ட்லாம் வரும்ல, டெஸ்ட்டுனா பிடிஎஃப் டெஸ்ட் கிடையாது, சும்மா ஆன்லைனில் அட்டன் பண்ணுற மாதிரி, சும்மா நம்ம கிளிக் பண்ணால் க்ரீன் கலரில் வரும், தப்பாக இருந்தால் ரெட் கலரில் வரும்ல, அந்த மாதிரி டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணி பார்ப்பேன். அது முடித்தோடனே நான் வந்து 10 மணிக்கு வந்து குளிச்சுட்டு கிளம்பிட்டு டைப் கிளாஸ் போவேன். டைப் கிளாஸ் இந்த டைமில் ஏன்டா டைப் கிளாஸ் போகிறேன்னு கேட்குறது புரியுது. ஆனால் என்ன, நான் ஆனுவல் பிளானர் வரத்துக்கு முன்னாடியே போயிட்டு ஜாயின் பண்ணிட்டேன். போத் சீனியர் போய்கிட்டுருக்கு. சரி, ஓகே. அது போயிட்டு முடிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வர ட்ரை பண்ணுவேன். எனக்கு வந்து ஏன் 10 to 4ன்னு கூட சில பேர் கேட்குற சான்ஸ் இருக்குது. 10 to 4னா இப்போ 10 மணிக்கு கிளம்பி நான் அங்கே 11 மணிக்கு போயிட்டு 11 to 1 வந்து இங்கிலீஷு, அதுக்கப்புறம் வந்து 1 to 2 சாப்பிட்றதுக்கு, அதுக்கப்புறம் 2 to 4 வந்து தமிழ். அதனால தான் இப்படி இருக்குது. இப்போது எக்ஸாம் வர போகிறதுனால 2 hours வர சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்ம் போய் தான் ஆகணும். அதுக்கப்புறம் அங்கேருந்து முடிச்சுட்டு கொஞ்சம் அங்கேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகி 1.5 மணி நேரத்தில் முடிச்சுட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவேன். அப்படி வந்துட்டேன்னா 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அப்படி வர முடியலன்னா 4:30 4:45 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவேன். அதனால தான் வந்து ஃபஸ்ட் ஈவினிங் செஷனில் வந்து ஜிஎஸ்க்கு வந்து 2 hours கொடுத்துருக்கேன். அது படிச்சுட்டு அது 1 hour படிச்சுட்டு அதுக்கடுத்த 1 hour வந்து தமிழ் வந்து சிலபஸ் வைஸ் படிப்பேன். ஏன்னா சிலபஸ் வைஸுமே படிக்கிறது முக்கியம்தான், ஸ்கூல் புக் வைஸ் படிக்கிறதும் முக்கியம்தான். எனக்கு ரெண்டுமே முக்கியம்தான். அதனால தான் வந்து இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஸ்கூல் புக் வைஸ் முடிச்சிட்டேன்னா, இப்போ நான் ஒரு வேளை சீக்கிரமாக வந்துட்டேன், சீக்கிரமாக வந்து ஜிஎஸ் 1 hour முடிச்சிட்டேன், தமிழ் 1 hour முடிச்சிட்டேன்னா அடுத்து வந்து சும்மா எங்கேயாவது நடந்து போயிட்டு வருவேன். அப்படி நடந்து போக பிடிக்கலன்னா உட்காந்து ஏதாவது யோசிப்பேன். இந்த டைமில் தான் யோசிப்பேன். ஏதாவது ஓவர் திங்கிங்லாம் நடுவில் வரும்ல, அதெல்லாம் வந்து ஓரமாக வச்சுட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் இப்போ இந்த டைமில் தான் வந்து யோசிக்கிற இதெல்லாம் பண்ணுவேன். என்ன பண்ணோம், ஏன் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் மொபைலுக்கு லாக் போட்டு வச்சுருக்கிறதுனால 7 o'clock வரைக்கும் மொபைல் வந்து லாக் எடுக்க முடியாது. அதனால வந்து 7 o'clock அது ஓப்பன் ஆகும். 7 o'clock வந்து நான் மேக்ஸில் வந்து ரீசனிங் பார்ப்பேன். ரீசனிங் வந்து இப்போது 10 கொஷின் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால வந்து எய்ம்டிஎனில் வந்து ரீசனிங் கொஷின்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ரீசனிங் கிளாஸஸ்லாம் இருக்குது. நான் அதை பார்க்கறதுக்காக வந்து அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுவேன். ஒரு 30 minutes ரெகுலராக 30 minutes, அதில் ஒரு 7 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். டோட்டலாகவே ஒரு 7 hours 8 hours வீடியோ தான் இருக்கும். அது டெய்லி ஒரு 30 minutes பார்க்கணுங்கிறத மாதிரி வச்சுருக்கேன். அதே மாதிரி 7:30 to 8 வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்ப்பேன். இதுதான் வந்து என்னோடய ஈவினிங் செஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் செஷனுக்கும் ஈவினிங் செஷனுக்கும் சிமிலாரிட்டிஸ் இருக்கும். என்னென்னா காலையில் ஸ்டார்ட் பண்ணுறதும் ஜிஎஸ் தான், ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணுறதும் ஜிஎஸ் தான். அதுக்கடுத்த செஷன் வந்து தமிழ், இங்கேயும் அடுத்த செஷன் வந்து தமிழ். அங்கேயும் 3வது hour மேக்ஸ், இங்கேயும் 3வது hour மேக்ஸ். ஏன் நான் அப்படி வச்சுருக்கேன்னா எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கணும். தமிழ் ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்துக்கு குறையாமல் படிக்கணும், மேக்ஸும் ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்துக்கு குறையாமல் படிக்கணும். ஏன்னா மேக்ஸில் வந்து இந்த வாட்டி நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, நம்ம மிஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து 2 hours வந்து எனக்கு, நான் மேக்ஸ்லேயும் கொஞ்சம் வீக், அதனால தான் வந்து மேக்ஸுக்கு 2 hours வச்சுருக்கேன். நான் மேக்ஸுக்கு நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அது வந்து மேக்ஸ் 2 hours, ஜிஎஸ் 2 hours. இதுதான் வந்து என்னோட இது. நான் ஏன் ஃபஸ்ட்டு ஜிஎஸ் அடுத்து மேக்ஸு அப்படி அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஜிஎஸ் அடுத்து தமிழ் அதுக்கப்புறம் மேக்ஸு ஏன் அப்படி வச்சுருக்கேன்னா, எனக்கு வந்து ஜிஎஸ் வந்து அதிக எனர்ஜி கன்சியூமிங் சப்ஜெக்ட். இப்போ அதில் நான் நிறைய டேட்டாஸ் ஞாபகம் வச்சுக்கணும், கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கணும், அதனால் வந்து அதை ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன். அதுக்கடுத்து வந்து தமிழ், நான் ரொம்ப நாளாக தமிழ் படிச்சுட்ருக்கோம், அதனால் வந்து தமிழ் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும், அதனால் அதை வந்து மீடியமாக வச்சுருக்கேன். அதுக்கடுத்து வந்து மேக்ஸை போட்டு பார்த்தாலே எப்படி இருந்தாலும் நமக்கு போட்டு பார்க்கும்போது அந்த ஃபோக்கஸ் வந்துடும், அதனால் வந்து அதை லாஸ்ட்டாக வச்சுருக்கேன். இந்த நம்ம எனர்ஜி எந்தளவுக்கு கன்சியூம் பண்ணுது அந்த சப்ஜெக்ட், அதை பொறுத்து நான் வந்து இப்படி இந்த டிசெண்டிங்கில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது எனர்ஜி கன்சூமிங்காக இருக்குமோ அதை வந்து ஃபஸ்ட்டு வைங்க. அதுக்கடுத்து வந்து லோ எனர்ஜி கன்சூமிங், அதுக்கப்புறம் வந்து அதை விட லோ எனர்ஜி கன்சூமிங், அந்த மாதிரி வச்சிங்கன்னா சப்ஜெக்ட் வந்து நீங்கள் வந்து மார்னிங் எனர்ஜி அதிகமாக இருக்கும் போது நீங்கள் அப்படி படிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மீடியம், அதுக்கப்புறம் லோ, அப்படி இந்த மாதிரி மாறலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஈவினிங் டைமில் தான் எனர்ஜி அதிகமாக இருக்கும், நான் அந்த டைமில் ஜிஎஸ் படிக்கணுன்னா கூட உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கிட்டு படிச்சுக்கோங்க. ஏன் அது நான் 1 hour மட்டும் செட் பண்ணியிருக்கேன்னா, மேக்ஸிமம் வந்து சப்ஜெக்ட் வந்து ஷஃபில் பண்ணி படிக்கிறது தான் நல்லது. ஏன்னா வந்து நமக்கு ஒரே மாதிரி படிச்சுட்டு இருந்தோம்னா போர் அடிக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. எனக்கு போர் அடிச்சிடும், அதனால தான் நான் இப்படி மாற்றி வச்சுருக்கேன். நான் வந்து ஒரே சப்ஜெக்ட்டு எப்போயும் படிக்க மாட்டேன். நான் சரியான சோம்பேறி, அதனால் போர் அடிச்சிடும், அதனால் வந்து மாற்றி வச்சுருப்பேன். ஜிஎஸ்ஸுமே படிக்கணும்னா இன்றைக்கி பாலிட்டி படிக்கிறேன்னா நாளைக்கு வந்து தமிழ் சொசைட்டி படிப்பேன், அந்த மாதிரி மாற்றி தான் படிப்பேன். ரெகுலராக ஒரே ஜிஎஸ்ஸும் படிக்க மாட்டேன். இதுதான் வந்து என்னோடய ஸ்ட்ராட்டஜி அண்ட் என்னோடய டைம் டேபிள். அதே மாதிரி இந்த டேவோட எண்டில் தான் வந்து என்னோடய
மற்ற ரெஸ்ட் ஆக்டிவிட்டீஸுமே இருக்கும். என்னென்னா நான் வந்து மொபைல் பார்க்குறது, யூடியூப் யூஸ் பண்ணுறது, வீடியோ போடுறது, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறது, இது எல்லாமே வந்து இந்த 8 to 10 தான் இருக்கும். மற்ற டைம் எல்லாமே வந்து மொபைல் வந்து லாக்கில் இருக்கும். அப்படி இல்லைனா டு நாட் டிஸ்டர்பில் இருக்கும். மேக்ஸிமம் யாருக்குமே அலோவ் பண்ணியிருக்க மாட்டேன். ஒரே ஒருத்தருக்கு மட்டும் டு நாட் டிஸ்டர்ப் இருந்தாலும் வந்து கால் வர மாதிரி செட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு அது தேவைனாலும் சொல்லுங்கள். நான் அது எப்படி செட் பண்ணுறது, டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் எப்படி படிக்கிறதுன்னு வேணால் தனியாக சொல்கிறேன். இதுதான் வந்து என்னோடய ஸ்ட்ராட்டஜி. அப்புறம் டைம் டேபிள் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த மார்னிங் செஷனை கரெக்டாக பண்ணிட்டீங்கனாலே வந்து அடுத்தடுத்து அந்த ஃப்ளோலேயே வந்து நீங்கள் இப்போ ஈஸியாக பண்ணிடலாம். சப்போஸ் நீங்கள் மார்னிங் எந்திரிச்சு படிக்கவே முடியல, இன்றைக்கி என்னென்னு தெரில, படிக்கவே முடியல அப்படின்னு இருந்துச்சுன்னா, உங்களுக்கு எது ஈஸியான சப்ஜெக்ட்டோ அதை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா வந்து உங்களால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டிங்கன்னா அடுத்தடுத்ததையும் படிக்காமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து பண்ண முடிகிறத காலைல ஃபஸ்ட் எடுத்தோன்னே பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அன்றைக்கி உங்களுக்கு டேவே சரியில்லை, ரொம்ப எனர்ஜியே லோவாக இருக்குது, உங்களுக்கு படிக்கவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஈஸியான சப்ஜெக்ட்டை எடுத்து பார்த்துட்டுங்க. ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்லாம் எடுத்து பாருங்கள். மறுநாள் கொஞ்சம் உங்களுக்கு நல்லானதுக்கப்புறம் மறுபடியும் உங்கள் ஷெடியூல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஷெடியூல் எதுக்குன்னா நம்ம வந்து அந்த ஸ்டடி இதுலேருந்து டிவியேட் ஆகி போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். அதனால தான் அந்த டைம் பிளாக்கிங் மெத்தட் படி நம்ம வந்து 5 to 10 வரைக்கும் நம்ம படித்தே ஆகணும். அதுக்கு நடுவில் வேறு எந்த வேலைலாம் வந்தாலும் பார்க்கக்கூடாது. சில வேலைகளை நம்ம தவிர்க்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து தவிர்க்க முடியாமல் தவிர்க்க முடிகிறத தவிர்த்துட்டு தவிர்க்க முடியாததை வந்து பார்த்து தான் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டெய்லி ஒரு மினிமம் கோல் செட் பண்ணிக்கோங்க. இப்போது என்னோடய மினிமம் கோல் வந்து ஒரு நாளைக்கு 5 ஹவர்னாலும் படிச்சிடணும். அதுதான் என்னோடய மினிமம் கோல். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் இப்போ வந்து 10 ஹவர்ஸ் படிக்கிறீங்கன்னா அது வந்து 6 ஹவர்ஸ் அது மினிமம் படிக்கணும், அல்லது 8 ஹவர்ஸ் அது மினிமம் படிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ டைப் கிளாஸ் போகிறதுனால 6 ஹவர் மட்டும் தான் படிக்கிறேன். ஒருவேளை டைப் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவேன். அப்போது நான் எப்படி படிக்கணுங்கிறதையும் சொல்கிறேன். இப்போது நீங்கள் வந்து 6 ஹவருக்கு கம்மியாக படிக்கவே படிக்காதீங்க. ஏன்னா வந்து எக்ஸாம் வந்து இன்னும் 6 மந்த்தில் இருக்குது. 6 ஹவருக்கு கம்மியாக படிச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். அதனால் வந்து 6 ஹவருக்கு மேலேயே வைங்க உங்கள் ஸ்டடீஸை. நீங்கள் வந்து இப்போது 5 to 10 வந்து படிக்கணுங்கிறத வந்து ரெஜிட்டாக வச்சுக்கோங்க. மற்றபடி வந்து என்ன படிக்கணுங்கிறத வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து படிக்கணும், அதுதான் நம்ம அல்டிமேட் கோலு. நம்ம இதுதான் படிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு அதை படிச்சுட்டே இருக்கும்போது உங்களால் சுத்தமாக முடியல, அந்த சப்ஜெக்ட்டே படிக்க முடியல அப்படிங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். படிக்கவே முடியலன்னா அடுத்த சப்ஜெக்டை ஸ்விட்ச் பண்ணிவிட்டு அதை படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நமக்கு அல்டிமேட் கோல் வந்து படிக்கணும், அதுதான். நம்ம இதுதான் படிக்கணும் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது காலையில் இந்த சப்ஜெக்ட் படித்தா எனக்கு இது நல்லாயிருக்கு, ஈவினிங் இந்த சப்ஜெக்ட் படித்தா நல்லாயிருக்கு, நான் வந்து இதை ஃபஸ்ட்டு வைக்கிறேன் அல்லது இதை ஃபஸ்ட்டு வைக்கிறேன், இந்த சப்ஜெக்ட் வந்து நான் எவ்வளோ லோவாக இருந்தாலும் நான் படிச்சிடுவேன், இந்த சப்ஜெக்ட் வந்து எனக்கு ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருந்தால் தான் படிக்க முடியும், அப்படி தோன்றதை அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி படிச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த டைமில் எனர்ஜி அதிகமாக இருக்குது, காலையில் டைமில் எனர்ஜி அதிகமாக இருக்கா, இல்லை ஈவினிங் டைமில் எனர்ஜி அதிகமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அப்படி உங்களுக்கு எந்த டைமுமே எனர்ஜி அதிகமாக இல்லாத மாதிரி தோணுச்சுன்னா இது மாதிரி என்னைய மாதிரியே வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கஷ்டமானது, அதுக்கப்புறம் மீடியம், அதுக்கப்புறம் லோ, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சில நேரத்தில் டிஸ்ட்ராக்ஷன் வர்றது சகஜம்தான். நீங்கள் அந்த டிஸ்ட்ராக்ஷனையும் தாண்டி உங்களால் என்ன முடியுமோ ஒரு நாளைக்கு மினிமம் ஏதாவது ஒன்று படிச்சுட்டே இருங்க. தொடர்ந்து 2 நாளைக்கு மேலே வந்து நீங்கள் டிஸ்ட்ராக்டடாக இருக்காதீங்க. எதுவுமே படிக்காமல் இருக்காதீங்க. 2 நாள், ஒரு நாள் அன்றைக்கி ஒரு நாள் ஏதோ படிக்க முடியல, ஏதோ வேலை வந்துருச்சு அப்படின்னா அதை விட்டுருங்க. அதுக்கு மறுநாள் வந்து நீங்கள் கண்டிப்பாக படித்தே ஆகணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 2 நாள் தொடர்ந்து படிக்காமல் இருந்தீங்கன்னா அது ஒரு ஃப்ளோவாக வந்து படிக்காமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து 2 நாள் தொடர்ந்து படிக்காமல் இருக்கவே இருக்காதீங்க. சரி, மொபைலை யூஸ் பண்ணாமல் இருக்கணும், அந்த டைமில் வந்து நமக்கு போர் அடிக்குது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வச்சுங்களேன், கொஞ்சம் நேரம் படுத்து கண்ணை மூடுங்க. அப்படி இல்லைனா வந்து சும்மா உட்காந்து தூக்கம் நான் தூங்கிடுவேன், ரொம்ப நேரம் தூங்கிடுவேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சும்மாவே உட்காந்துருந்துங்க. மொபைல் மட்டும் எடுத்து பார்க்காதீங்க. மொபைல் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிலேயே டைம் போயிடும். அதனால் வந்து மொபைல் பார்க்குறத வந்து கம்மி பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஈவினிங் டைமில் எல்லா ஸ்டடி செஷனும் முடிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் மொபைல் பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, நான் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து டைம் போயிட்டே இருக்குது. சரி, பேலன்ஸ் விஷயம் வந்து நான் எப்படி மொபைலில் வந்து மொபைல் ஆக்டிவிட்டீஸை கம்மி பண்ணுறேன், அதை வந்து நான் வேறு தனி வீடியோஸில் சொல்கிறேன். இதில் சொன்னால் இன்னும் லென்த் போயிட்டே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.